ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எப்போவுமே மனசை பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நம்ம ஏரியா பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். எல்லார் வீட்டு வாசலே பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பு இருக்கும். நம்மளது கொஞ்சம் உள்ள டெப்த்தாக அந்த கிராமத்து வாழ்க்கைன்றதே ஒரு அழகு தாங்க. ஏன்னா நம்ம மைண்ட் சுற்றி பச்சை பசேல்னு இடம், ஆடு மாடு கோழின்னு இங்கே எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா மாடு கண்டிப்பாக இருக்கும். பசும்பால் தான் இங்கே நிறைய நம்ம ஏரியாவில் கிடைக்கும். அது இல்லாமல் கோழி, நாட்டுக்கோழி தான் அதிகமாக இங்கே செய்வாங்க. வீட்டில் வளர்க்குற கோழியை தான் அதிகமாக இங்கே செய்வாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே எவ்வளோ கொக்கு இருக்குது பாருங்கள். கொக்கு, ஆடு மாடு இந்த மாதிரி ஒரு நம்ம வில்லேஜ் லைஃபே ஒரு அழகுதான்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயும் இந்த அடுப்பில் தான் கண்டிப்பாக சுடு தண்ணி வைப்பாங்க. அதுதான் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்மளாம் ஹீட்டரில் குளிக்கிறோம் இல்லையா, அது நம்ம உடம்புல இருக்கிற அந்த பிளட்டை இழுத்துரும், உறிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அது கரண்ட் மூலிமா பாஸ் ஆகுது இல்லையா, அதனால் அந்த ஹீட்டர் தண்ணியை விட அடுப்பில் சுட சுட வச்சு குளிச்சோன்னு வைங்களா, அந்த உடம்புல இருக்க வலியெல்லாம் போயிடும். இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே இங்கே மாடு மோஸ்ட் ஆஃப் எல்லார் வீட்லேயும் மாடு வச்சுருப்பாங்க. முனீஸ்வரன் நிறைய பேர் கும்பிடுவாங்க. ஸோ ஆடு மாடு கோழி இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்லாம் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு நம்ம நம்ம வாழும்போது மெட்ராஸ் சைடு நான் இருந்திருக்கேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் வீடு அந்த ஒரு மாதிரி அந்த காற்றோட்டம் சரியாக இல்லாமல் வெளியே உட்காந்து கூட நம்மளால் பேச முடியாது. ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் வெளியே உட்காந்து அழகாக பேசலாம். இங்கெல்லாம் எல்லார் வீட்லேயும் சாணம் தெளித்து தான் அழகாக கோலம் போட்டு வைப்பாங்க. இங்கெல்லாம் ரோடே கிடையாது, அந்த மண் ரோடு மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் செம்பருத்தி, மருதாணி, வாழை மரம் எல்லாமே இருக்கும். இங்கே யார் வீட்டுக்கு போனாலும் மருதாணி இலை பறித்து நம்ம கையில் மருதாணி அரைச்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் தான் நம்ம இருக்கோம். டெப்த்தாக நீங்கள் யாராவது மெட்ராஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சரௌண்டிங்லலாம் வீடு வாங்கணும்னு ஐடியா இருந்தால் அப்படியே இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஏரியாலலாம் வாங்குங்க. மனசும் நிம்மதியாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஓடி ஓடி உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், இருந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், சுத்தமாக சுகாதாரமாக இருக்கும். இந்த மாதிரி இடம்லாம் நல்ல காற்று இயற்கையாக இருக்கும். ஈவினிங் டைம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே இந்த பைபாஸ் போட்டுட்ருக்காங்க. இப்போது நம்ம ஏரியாவே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. நிறைய வீடுங்க வந்துகிட்டே இருக்குது. நம்ம கஷ்டப்படாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது. நான் ஒரு வாட்டியும் பாரிஸ் போகும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சிறு தொழில் தான் நமக்கு எப்போவுமே கை கொடுக்கும். ஸோ இங்கே இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா வயசானவங்க கூட ஏதாவது ஒரு வேலை செய்யணும். இங்கே வந்தாலே உங்கள் மைண்டுக்கே தெரியும். நம்மக்கிட்ட காசு இருந்தால் நம்மளே எப்படி இங்கே பிழைக்கலாம். மெட்ராஸ்க்கு எல்லாருமே ஏன் மெட்ராஸ்க்கு வந்தால் பிழைக்கணுன்ற எண்ணத்தோடு வராங்க. மெட்ராஸ்க்கு வந்தால் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம செய்யலாம். இங்கே பழம் விற்கிறவங்க, பூ விற்கிறவங்கன்ட்டு இங்கே கடைங்க பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க லைனாக இருக்கும். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற காசை வச்சு எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன வாங்கி இங்கே விற்கலாம் அப்படின்றது தான். இங்கே நிறைய ரோட் சைட் பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க இருக்கும். சின்ன சின்னதாக கடைங்களில் கூட நீங்கள் ஹோல்சேலில் வாங்கி அங்கேயே பேக்கெல்லாம் வாங்கி அங்கேயே பிளாட்ஃபார்மில் பேக் விற்பாங்க. தலைக்காணி உரை இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்யணுன்ற ஐடியா இருக்குது யாருக்குன்னா கூட நீங்கள் இந்த பக்கம் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம பாரிஸில் எல்லாமே ஹோல்சேல் பஜார் இருக்குது. ஒரு மினிமம் 5000 எடுத்துகிட்டு போனாலே நீங்களே ஒரு ஓனராக ஆகிடலாம். உங்களுக்கு தேவையான ப்ராடக்டெல்லாம் நீங்கள் எது சேல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணலான்றதுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். ஸோ நான் எதுவுமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணவே மாட்டேன். நான் எல்லாம் நேரில் போய் பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவேனே. ஆன்லைனில் வாங்குறத விட நேரில் போய் கண்டிப்பாக வாங்கும்போது 10 ரூபா கம்மியாக தான் இருக்குமே. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு கமிஷன் வச்சு தான் அவங்க விற்பாங்க. அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி கடைகள்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஹோல்சேல் தனியாக இருக்கும், ரீட்டெயில்னு தனியாக இருப்பாங்க. நீங்கள் ரீட்டெயில் ஷாப்பில் வாங்குறவங்க வாங்கிக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹோல்சேலில் போய் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோகோனட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வாங்கி வெயிலுக்கு சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரோட் சைடில் இருக்கிற கடைகள்லேயே பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்கும் குவாலிட்டி. இதே நம்ம கடையில் வாங்கினா கூட விரிசல் விட்டுரும், அடிக்கடி டேமேஜ் ஆகிடும். ஆனால் இந்த பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாத்திர கடையில் இருந்து அவங்களுக்கு வர பொருள் இதெல்லாம், அதாவது பெருசாக பாத்திரம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா, அங்கேருந்து மூட்டை மூட்டையாக இவங்களுக்கு வர்றது தான் இது. ஸோ இவங்கக்கிட்ட பார்கெயின் பண்ணியும் நம்ம வாங்கிக்கலாம். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பொருள் பெரிய பெரிய கடையில் வாங்கினா ஜிஎஸ்டி அது இதுன்னு போடுவான். இந்த மாதிரி கடைகளில் பார்த்திங்கன்னா நீங்கள் 10 ரூபா குறைச்சி கேட்டாலும் அவங்க இன்றைக்கி வியாபாரம் ஆகலையேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்காக தான் சொன்னேன். இந்த மாதிரி கடைகளில் தான் நான் மோஸ்ட்லி வாங்குவேனே. வாட்டர் பாட்டில் ஆகட்டும், எந்த பொருளாகட்டும் இங்கே போய் கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாரிஸ் போகிறதுன்றது சுலபமான காரியம் இல்லைங்க. நம்ம இங்கேருந்து ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து உள்ளே நீங்கள் எவ்வளோ தூரம் தெரியுமா நடக்கணும். நான் இந்த வழிபாதையை காட்டுறேன் பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே நீங்கள் நடக்கணும். 1/2 hourன்றது
அதுக்கு மேலே கூட ஆகும். நம்ம அப்படியே கடையெல்லாம் வேடிக்கை பார்த்துனே போனால் 1 மணி நேரம் இந்த வேடிக்கை பார்த்துன்னு போகிறதுக்கே ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்புனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஏறி சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி நம்ம ஊருக்கு வரணுன்னா கிட்டத்தட்ட காலையில் 8:30 மணிக்கு நான் கிளம்புனேன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா 4-3:30 மணிக்கு தான் வீட்டுக்கே நாங்கள் வந்து சேருவோம். ஸோ உழைப்புன்றது நம்மளுடைய கஷ்டம் எல்லாத்தையும் சேர்ந்தது தான். இதில் டிஃபன் வெளியே நாங்கள் சாப்பிட்ணும், சாப்பாடும் வெளியே சாப்பிட்ணும். ஏன்னா அப்போ தான் அந்த டைமுக்கு எங்களால் ட்ரெயினை மிஸ் பண்ணாமல் பிடிக்க முடியும். ட்ரெயின் ட்ராவல்ன்றது உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ் ட்ராவலே ஆகும். ஸோ போக 1.5 ஹவர்ஸ், வர 1.5 ஹவர்ஸ் எல்லாம் நீங்கள் விசாரிச்சுட்டு போனீங்கன்னா 250, 300 அந்த மாதிரி ரேஞ்சு சொல்கிறேன். ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்து சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு 20 ரூபா 30 ரூபா பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் வந்து ஷாப்பிங் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் டைம் வாங்க. பஜாருக்கு வரணும் அப்படின்னா ஈவினிங் தான் வரணும். காலையில் வந்தால் நமக்கு இங்கே கடைங்களே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட 11 o'clock மேலே கடைங்க ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங்கில் நைட்டு ஃபுல்லாக கடை இருக்கும். அதனால் ஷாப்பிங் ஃபுல்லாக விண்டோ ஷாப்பிங் பண்ணுறவங்க ஈவினிங் வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்கிற இந்த பானைலாம் இருக்கு இல்லையா, ஜாடி, இதெல்லாம் நான் இங்கே வாங்கினது தான். நான் மோஸ்ட்லி இங்கே ஜாடி இதெல்லாம் இங்கே தான் வாங்குவேனே. எந்த ஒரு பொருளுமேங்க நான் மோஸ்ட்லி ஆன்லைனில் வாங்கவே மாட்டேங்க. ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ நம்மளுடைய ஷாப்பிங் பர்ச்சேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு நாள் ஆகிடும். அதுக்கே நாங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புவோம். ஏதோ ஒரு ஹோட்டலில் லஞ்செல்லாம் சாப்பிட்டு தான் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு கிளம்புவோம். ஒரு வேலைன்னு இறங்கி செய்கிறோன்னா அதில் 1008 கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த பிஸ்னஸே செய்கிறது. அதாவது பார்க்குறவங்களுக்கு அது ஈஸியாக தெரியும். ஆனால் அதில் இருக்க கஷ்டம் எல்லாமே அதை போயிட்டு வாங்கிட்டு வந்து விற்கிறோம் பார்த்திங்களா, அவங்களுக்கு தான் தெரியும். இந்த வெயிலில் எத்தனை பேர் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு ஷால் கேட்டிங்கன்னா 40 ரூபா தான் இங்கெல்லாம். இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக தண்ணி தாகம் தான் எடுக்கும். அதனால் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. நான் கோலோ ஸ்டிக்கர் மோஸ்ட்லி இந்த மாதிரி கடைங்களில் தான் வாங்குவேனே. அதே மாதிரி பழம் எல்லாமே இங்கே ரொம்ப ஃப்ரூட்ஸ் வாங்கினோன்னா நான் இங்கே தான் போவேங்க. ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லாமே உங்களுக்கு லிச்சிலேருந்து ஸ்ட்ராபெரிலேருந்து உங்களுக்கு என்ன பழம் தேவை, ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரின்னு எல்லாமே இங்கே கிடைக்கும். ட்ராகன் ஃப்ரூட்டு 3 ட்ராகனே 100 ரூபான்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வீட்டாண்ட ஒரு ட்ராகன் 70-80 ரூபா சொல்கிறாங்க. ஸோ இங்கே போனோம்னா நமக்கு எல்லாம் பெஸ்ட்டாக நம்ம வாங்கிட்டு வரலாம். பட் போகிற ட்ராவலிங் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி பஸ்ஸில் வந்தாச்சு. இதுக்கப்புறம் பஸ் விட்டு இறங்கி நம்ம வந்து சென்ட்ரல் போனோம்னா நமக்கு அந்த ரோடு கிராஸ் பண்ணலாம் இப்போ அவைலபிலிட்டி கிடையாது. நம்ம சுரங்கப்பாதை வழியாக நம்ம எஸ்கலேட்டர் மூலியமாக தான் கண்டிப்பாக போகணும். காலையிலேருந்து நாங்கள் ஈவினிங் வரைக்கும் போய் கஷ்டப்பட்டுட்டு வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் கஷ்டப்படாமல் எந்த ஒரு பிஸ்னஸையும் செய்ய முடியாது. கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு நம்ம எல்லாத்தையும் செய்யும் போது நமக்கு வந்து அதுவே பழகிடும்னு சொல்ல வரேன். நான் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது என்ன பண்ணுவேன், எப்போவுமே இந்த மாதிரி கோலம் ஸ்டென்சில்ஸ்லாம் வாங்கி வச்சுப்பேன் ஈஸியாக கோலம் போட. பூஜை ரூமில் நம்ம போடுறோன்னா இந்த மாதிரி சின்னதாக குட்டி ஸ்டென்சில்ஸ் வச்சு அழகாக கோலம் போட்டுட்டு நம்ம சாமி கும்பிடும் போது க்யூட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டென்சில்ஸ் வாங்கி வச்சுப்பேன். பார்டர்லாம் போடுறதுக்காக அந்த பார்டர் வந்து அழகழகாக போடுவாங்க. படிக்கோலம் போடுவோம் இல்லையா, அதுக்காக அந்த பாக்ஸ் டைப் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது போல் மூடியில் வந்து அள்ளி நம்ம அந்த ஸ்டென்சில்ஸில் யூஸ் பண்ணும்போது கோலமாக நிறைய வேஸ்ட் ஆகாமல் போகும். அதுக்காக அதை வச்சுருக்கேன். இது வந்து இந்த படிக்கோலத்துக்கு இழுத்து இழுத்து ரோட்டில் போடும்போது நமக்கு கரெக்டாக வரும். நான் அப்போ தான் ஃபில் பண்ணதுனால அந்தளவுக்கு வரல. பட் நம்ம ரோட்டில் இழுத்து போடும்போது உங்களுக்கு அழகாகவே அந்த ஸ்டென்சில் கொஞ்சம் பழக்கம் வரணும். எல்லாமே நம்ம சும்மா போட்டு போட்டு பார்க்க அது வந்து கோடு கரெக்டாக வர ஆரம்பிச்சிரும். நம்ம வீட்டில் சும்மா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ரோட்டில் போடும்போது அது வரும். நான் அப்படி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன், வருதா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்குலாம் ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது. என்னோடய வேலை எல்லாமே நானே தான் செஞ்சுக்குவேன். இந்த கோலமாவு வந்து காலையிலே அரிசி மாவு அரைச்சிட்டு வர சொல்லி கோலமாவு வாங்கி நான் வந்து 50 ரூபாய்க்கு கோலமாவு வாங்குவேன். 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்குவேன். 1 கிலோ அரிசி மாவு அரைச்சிக்குவேன். கிட்டத்தட்ட இந்த பக்கெட் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி 2 மாதத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நல்ல விஷயத்தை மட்டும் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்குவேன். பாய்.